வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி பதவியில் உள்ளவர் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவு உரித்துக்களை குறைக்கக்கூடாது என அரசியலமைப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக வஜிர அபிவர்த்தன தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் சலுகைகளை அரசியலமைப்பின் விதிகளின்படி குறைக்க முடியாது என்று தெரிவித்துள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால. மறைந்த மாவி சேனாதராஜாவுக்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நேரில் சென்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி பதவியில் உள்ளவர் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவுகளை நாடாளுமன்ற பிரேரணை ஒன்றின் மூலம் அதிகரித்துக் கொள்ள முடியுமே தவிர அந்த உரித்துரிமைகளை குறைக்கக்கூடாது என்று அரசியலமைப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். தற்போது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு சலுகைகளை குறைப்பது குறித்து எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்ததிலிருந்து முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகள் மற்றும் அவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் கதைத்து வருவதோடு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் தற்போது வழங்கப்பட்டிருக்கும் உத்தியோகபூர்வ வீடு தொடர்பாகவும் பல்வேறு கதைகளை தெரிவித்து வரும் நிலையில் இதனை அரசாங்கம் வெளியில் தெரிவிப்பதற்கு முன்னர் அது தொடர்பாக அரசியலமைப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் விடயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். அரசியலமைப்பின் 36 உறுப்புரிமையில் யாராவது ஒருவரினால் ஜனாதிபதி பதவி ஏற்றுக்கொள்ளப்பட்டதோடு நாடாளுமன்றத்தினால் தீர்மானிக்கப்பட்டதன் பிரகாரம் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்வதற்கும் அதன் பின்னர் அவ்வாறு தீர்மானிக்கப்பட்டுள்ள ஓய்வூதியம் பெறுவதற்கும் அந்த நபர் உரித்துடையவர். பின்னர் இந்த அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்படும் திருத்தம், அரசியலமைப்பு முழுமையாக நீக்கப்படுதல் அல்லது மறுசீரமைப்பு செய்தல் மற்றும் அரசியலமைப்புக்கு உட்பட்ட விடயம் ஒன்று பின்னர் ஏற்படுத்தப்பட்ட ஏதாவது ஒரு சட்டம் அல்லது சட்டத்தில் சில விதிமுறைகள் கடந்த காலத்திற்கு செல்லுபடியாகாது. அதாவது எந்த ஜனாதிபதியினதும் உரிமைகளை இல்லாமலாக்க முடியாது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி பதவிக்கு நியமிக்கப்பட்டதன் பின்னர் 25 தடவைகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டதாக தெரிவித்து வரும் நிலையில் அவர் நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முழு மூச்சுடன் செயற்பட்டு வந்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல சலுகைகளை அரசியலமைப்பின் விதிகளின்படி குறைக்க முடியாது என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள ஜனாதிபதி நியமித்த குழு தற்போது தனது அறிக்கையினை சமர்ப்பித்துள்ளதாகவும் அதில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைக்க அரசியலமைப்பு திருத்தம் அவசியம் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனினும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் குறைக்க அரசியலமைப்பின் சட்டம் தடையாக இல்லை எனவும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியவை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது வசித்து வரும் 30,000 சதுர அடி வீத அளவுள்ள இல்லத்திற்கு மாற்றாக புதிய வீடு வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையிலும் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை வெட்டுவதற்கு அரசியலமைப்பு தடையாக இருப்பது தொடர்பாக விசாரணை நடத்திய குழுவிற்கு தகவல் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை குறைக்கும் வாய்ப்பு குறித்து ஆய்வு செய்யும் வகையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இந்த விசாரணை குழுவை நியமித்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மறைந்த மாவி சேனாதராஜாவுக்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க நேரில் சென்று அஞ்சலி செலுத்தக்கூடதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. உடல்நலக் குறைவினால் நேற்றிரவு மறைந்த மாவி சேனாதராஜாவின் உடல் மக்கள் அஞ்சலிக்காக மாவட்டப்புறத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் நாளைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மாவி சேனாதராஜாவின் வீட்டுக்கு சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இதற்கான முன்னேற்பாடுகளை பாதுகாப்பு வட்டாரங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை அறவழி போராட்டம், சிறைவாசம் என்று அரசியல் பயணத்தில் தமிழ் மக்களுக்காக குரல் எழுப்பி வந்த மாவி சேனாதராஜாவின் மறைவு தமிழ் மக்களுக்கு பேரிழப்பாகும் என்று கடல் தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். மாவி சேனாதராஜாவின் மறைவு தொடர்பாக அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், அநீதிக்கு எதிராகவும் நீதிக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் துணிந்து குரல் கொடுத்த மாவி சேனாதராஜா ஜேவிபியின் ஸ்தாபகர் ரோகண விஜயவீரவின் போராட்டங்களை கூட நேர்கொண்ட பார்வையோடு அவதானித்தவர். தமது அரசியல் பயணத்தின் பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளித்து செயல்பட்ட அரசியல்வாதியான மாவி சேனாதராஜா மறைந்தாலும் மக்களுக்காக அவர் எதிர்பார்த்தவற்றை நிச்சயம் நாம் செய்வோம் என்றுள்ளது. அதே நேரம் தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரான யாழ் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவி சேனாதராஜாவின் மறைவு பெரும் கவலை அளிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார்.
தமிழ் மக்களுக்கு கௌரவமானதொரு அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற இலக்கை கொண்ட அவர் தமிழ் தேசியம் தடம் புரளக்கூடாது என்பதற்காக அர்ப்பணிப்புடனும் விட்டுக் கொடுப்புடனும் செயற்பட்டவர். மக்களுக்காக களமாடி சிறைக்கு சென்ற ஒரு தலைவரின் இழப்பு நிச்சயம் இலங்கை அரசியலுக்கு பெரும் இழப்பாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதிக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெறலாம் என்ற முன்னெச்சரிக்கையுடன் 5 பேருக்கு எதிராக தடை உத்தரவு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது. ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு இடையூறு ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்த வழக்கு யாழ் போலீசாரினால் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்றம் அரசியல் அமைப்புக்குட்பட்ட வகையில் மக்கள் கவனஈர்ப்பை முன்னெடுக்க உரிமை உடையவர்கள் என்பதையும் இந்த தகடைகள் தேவையற்றவை என்பதையும் கூறி மனுவை நிராகரித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை யாழ்ப்பாணத்தில் பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்க இருப்பதை முன்னிட்டு அவருக்கு எதிராக ஏற்படும் எதிர்ப்புகளை தடுக்கும் வகையில் 5 பேருக்கு எதிராக தடை கூறிய மனுவை போலீசார் தாக்கல் செய்திருந்தனர். நீதிமன்றம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பதில்வாதிகள் நேரடியாகவோ அல்லது சட்டத்தரணி வாயிலாகவோ தங்கள் நிலைப்பாட்டை முன்வைக்குமாறு அறிவுறுத்திய நிலையில் போலீசாரினால் குறிப்பிடப்பட்ட ஐவருள் சசிகரன் மற்றும் பிரபாகரன் சார்பில் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஆஜராகி தமது வாதங்களை முன்வைத்ததை அடுத்து நீதிமன்றம் போலீசார் தாக்கல் செய்த மனுவை நிராகரித்துள்ளது. திருகோணமலை மாவட்ட செயலர் ஏற்பாட்டில் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள தொழில்துறையினருக்கான கலந்துரையாடல் ஒன்று மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. தொழில்துறையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிப்பை அதிகரிப்பது கைத்தொழில்துறைகள் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். அந்த வகையில் கைத்தொழில் துறைகள் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தி தலைமையில் கைத்தொழில் துறையில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை அடையாளம் காணும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் தடைகளை அடையாளம் கண்டு அதற்கான தீர்வுகள் வழங்கப்பட்டதுடன் தொழில்துறையினரின் கேள்விகளுக்கும் பதில் வழங்கப்பட்டது. இதன்போது வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சரான அருண் ஹேமச்சந்திர, கைத்தொழில் அபிவிருத்திக்குரிய மேலதிக செயலாளர் மற்றும் பணிப்பாளர் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். 2040ஆம் ஆண்டுக்குள் உலகளாவிய புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை 30 மில்லியனை எட்டும் என்று சுகாதார அதிகாரிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். தலைமை தொற்றுநோயல் நிபுணர் டாக்டர் சுதத் சமரவீர கூறுகையில், தொற்று நோய்கள் குறையும் போது புற்றுநோய் உட்பட தொற்றா நோய்கள் அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். தீங்கு விளைவிக்கும் ரசாயனங்கள், ஆரோக்கியமற்ற உணவு முறை, புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் புற்றுநோய் ஏற்படலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். 2021ஆம் ஆண்டில் இலங்கையில் 37,753 புற்றுநோய் இருப்பதாகவும் 17,582 ஆண்கள் மற்றும் 20,171 பெண்கள் கண்டறியப்பட்டதாகவும் ஆலோசகர் சமூக மருத்துவர் டாக்டர் ஹசான் அலி பெர்னாண்டோ தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டில் உலகளாவிய 19.9 மில்லியன் புற்றுநோய்கள் பதிவாகியுள்ளது. அதில் 10 பில்லியன் இறப்புகளும் புற்றுநோயால் ஏற்பட்டுள்ளன. இந்த நிலையில் புற்றுநோய் அபாயங்களை குறைப்பதற்கும் உயிர்களை காப்பாற்றுவதற்கும் ஆரம்பகால கண்டறிதல் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களின் முக்கியத்துவத்தை சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டில் தேயிலை ஏற்றுமதி மூலம் இலங்கை 1.43 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இலங்கை 2024இல் 245.79 மில்லியன் கிலோ தேயிலையை ஏற்றுமதி செய்துள்ளது. இது 2023 241.91 மில்லியன் கிலோவாக இருந்தது. 2024இல் ஏற்றுமதி செய்யப்பட்ட 1 கிலோ தேயிலைக்கு சராசரியாக $5.84 கிடைக்கப்பெற்றுள்ளது. தேயிலை தொழில்துறையினை இலங்கைக்கு அந்நிய செலாவணி ஈட்டித்தரும் முக்கிய தொழில்துறை. இலங்கையின் தேயிலையை இறக்குமதி செய்யும் நாடுகளில் ஈராக் முதலிடத்திலும் ரஷ்யா மற்றும் ஐக்கிய அரபு ராச்சியம் அடுத்தடுத்த இடங்களில் இருப்பதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது.